கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படியாக மோசே 12 கோத்திர மக்களையும் தனியாக பிரித்து அவர்களை கானானை வேவு பார்க்கிறதற்காக அனுப்புகிறார். கானான் போய் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பட்டியலிட்டு யாரெல்லாம் போக வேண்டும் என்று பார்க்கிறோம். என்னாகும் அதிகாரம் 2ஆம் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பட்டியல் காணப்படுகிறது. யாரெல்லாம் போக வேண்டும் என்று. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமானதில் பார்த்திங்கன்னா எப்னோவின் குமாரனாகிய காலேப் என்று போட்டிருக்கிறது. அதோடு கூட நூனின் குமாரனாகிய யோசுவா இவர்களெல்லாம் இருக்கிறாங்க. ஒசையா என்கிறதான இயேசுவான்னு இவங்கெல்லாம் போகிறாங்க. மொத்தம் 12 பேர் போகிறாங்க. அதில் பார்க்கும் பொழுது 10 பேர் முன்னால் போகிறாங்க. போனவங்க எல்லாமே பெரிய பெரிய திராட்சை கொலைகளை, நல்ல வலிப்பான பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த இடத்துல திராட்சை கொலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கொலையில் தோளில் தூக்கிக்கிட்டு பெரிய பெரிய கொலைகளை கொம்பில் கட்டி கொண்டு தூக்கிட்டு வந்தாங்களாம். எல்லா மாதுளம்பழங்கள் எல்லா பழங்களும் அங்கே செழிப்பாய் காணப்பட்டது என்று. அதோடு கூட அந்த 12 பேரில் 10 பேர் கொடுத்ததான அறிவிப்பு ரிப்போர்ட் எப்படி இருந்தது சொன்னாக்கா, ஒரு பயமுறுத்தக்கூடியதான ரிப்போர்ட்டாய் காணப்பட்டது. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அது இதனுடைய கனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை காட்டுறாங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரவணைப்பானவைகள், மிகவும் பெரியவனாக இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமுள்ள தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியரும் கடல் அருகே யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை போட்டு ஒரு நெகட்டிவ் இதெல்லாம் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பலம் பொருந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நான் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அதை ஜனத்தோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்தபோது அந்த தேசத்தினுடைய குடிகள், அதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரர் ராட்சசர்லாம் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்குழிகளைப் போல இருந்தோம் என்று சொல்கிறார். இப்படியாக மனதை அப்படியாக இலக்கி கலங்கி போகத்தக்கதாக ஒரு தவறான பேட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த பேட் ரிப்போர்ட்னால இலக்கரித்து போகிறாங்க. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது யோசுவாவும் காலேபும் அதிக உறுதியோடு கூட நாம் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு கூட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நடந்த காரியம் என்னன்னு சொன்னால், அவர்கள் போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்தார்கள். அந்த 10 பேருடைய ரிப்போர்ட் ஒரு பேட் ரிப்போர்ட்டாக இருந்தது. ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ரிப்போர்ட்டுகள் எப்படி வேணால் வரலாம். ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வித்தியாசமாக காணலாம். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணும்னாக்கா, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்க வேண்டும், பயம் இருக்கக்கூடாது. ஒருவேளை வியாதி அதிக அளவில் காணப்பட்டாலும் கூட அந்த வியாதியையும் சுகப்படுத்த கர்த்தர் வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு ராட்சச தன்மையோடு கூட காணப்படக்கூடியதான எதுவுமே ஒன்றுமில்லாமல் இருக்கும். ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளி அல்ல, நம்ம மேலிருந்து பார்க்கின்ற பொழுது அப்படி தெரியும். ஆனால் கீழிருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு உயரமான ஒரு நிலையாய் காணப்படும். ஆகவே ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது. அவர்கள் அந்த 10 பேர் பயந்தார்கள். இந்த 2 பேர் அவர்கள் தைரியசாலிகளாக இருந்து நாம் நிச்சயமாய் சுதந்திரிப்போம் என்று சொன்னார்கள். அந்த 2 பேர் பகுதியில் தான் நம்ம நிற்க வேண்டும். நின்று நாங்கள் மேற்கொள்ளுவோம், நாங்கள் ஜெயிப்போம், கானானை சுதந்திரிப்போம் என்று சொல்லத்தக்கதான ஒரு தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நாமும் வெற்றி வீரர்களாய் காணப்படுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் கூட இந்த கானானை சுதந்திரிக்க போனவர்கள், அந்த ஸ்பைஸ் அவர்கள் கண்டதான காட்சிகளை பார்க்கும் பொழுது 2 வித்தியாசமான காரியங்கள். அவைகளிலே ஆண்டவரே காலேபும் யோசுவாவும் அவர்கள் ஆண்டவரே செய்ததான காரியம் மகத்துவமான காரியம். நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் அவர்களுக்குள் இருந்தது. மேற்கொள்ளுவோம், அதை நாம் கானானை கைப்பற்றுவோம் என்று தைரியமாக சொன்னாங்க. அப்படிப்பட்டதான காரியம் எங்களுக்குள்ளும் இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பயமில்லாத ஒரு நாளாக அமையட்டும்.